ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். நம்மளோட அன்றாட போராட்டங்கள்லயும் சரி, இலட்சியங்கள்லயும் சரி, இது ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கலாம். உங்களுக்கு என்னைக்காவது இப்படி தோணியிருக்கா? வாழ்க்கையில என்னதான் செஞ்சாலும் ஒரு பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்குன்னு. எங்க போறோனே தெரியாம நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, இந்த பிரச்சனைக்கு வரலாற்றோட மிகப்பெரிய மேதைகள்ல ஒருத்தர் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்லியிருக்காரு. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண மேற்கோள் மாதிரி தெரியலாம். ஆனா இதை நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சோம்னா இதுதான் வாழ்க்கையோட முக்கியமான பாடங்கள்ல ஒண்ணா இருக்க முடியும். சரி, வாங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஐன்ஸ்டீனோட இந்த உருவகத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான். சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க. திடீர்னு பெடல் பண்றதை நிறுத்தினா என்ன ஆகும்? சைக்கிள் தள்ளாடும், உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும், கடைசியில கீழே விழுந்துருவீங்க. வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படிதான். பயத்தாலேயோ சந்தேகத்தாலேயோ நம்ம முயற்சியை நிறுத்தும்போது நம்ம போற திசையை நம்ம இழந்துட்டோம். ஆனா மெதுவா போனாலும் சரி, பாதை குழப்பமா இருந்தாலும் சரி, நாம தொடர்ந்து முன்னோக்கி நகரும்போது தான் நமக்கு அந்த சமநிலையும் வளர்ச்சியும் கிடைக்குது. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே இடத்துல நிக்கிறது தடுமாற்றத்தை உருவாக்கும், ஆனா இயக்கம் சமநிலையை உருவாக்கும். இதுதான் இந்த பகுதியோட முக்கியமான பாடம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போலாம். சமநிலையிலிருந்து நம்ம கவனத்தை மாத்தி வளர்ச்சிக்கு சவால்கள் ஏன் அவ்வளோ அவசியங்கிறத பத்தி பாப்போம். நீங்க ஒரு மேட்ல சைக்கிள் ஓட்டும் போது எப்படி இருக்கும்? கால் வலிக்கும், சோர்வா இருக்கும், சில சமயம் அப்படியே விட்டுறலாமான்னு கூட தோணும். ஆனா அந்த ஏற்றம் தான் உங்க கால்களுக்கு வலிமையை கொடுக்குது. வாழ்க்கையும் அப்படிதான். தேர்வுகள், நிராகரிப்புகள், தொழில் போராட்டங்கள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட மேடான சாலைகள். அது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுதான் உங்களை இன்னும் வலிமையானவரா மாத்துது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஐன்ஸ்டீனே அவரோட ஆரம்ப காலத்துல நிறைய நிராகரிப்புகளை சந்திச்சாரு. ஏன், ஒரு காலத்துல அவரை ஒரு சராசரி மாணவர்னு கூட நினைச்சாங்க. ஆனாலும் அவர் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தாரு. கடைசியில அறிவியலையே புரட்டி போட்டாரு. சரி, இப்போ 3வது பாடத்துக்கு வருவோம். இது வேகத்தை விட விடாமுயற்சியோட சக்தியை பத்தினது. நீங்க ரொம்ப வேகமா ஓடணும்னு அவசியமே இல்ல. யாரு கூடவும் போட்டியும் போட வேண்டாம். சைக்கிள் ஓட்டும்போது நீங்க மெதுவா பெடல் பண்ணா கூட போதும், அது உங்களை பேலன்ஸா வச்சுக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். திடீர்னு வர்ற வேகத்தை விட ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிக்கிறது மாதிரி சின்ன சின்ன தொடர்ச்சியான படிகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரி நாம இப்போ பேசின விஷயத்தை அப்படியே சுருகமா சொல்லுது. வேகத்தை விட விடாமுயற்சி தான் எப்பவுமே ஜெயிக்கும். 4வது பாடத்துக்குள்ள போலாம். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான தன்னம்பிக்கையோட உண்மையான மூலம் எதுங்கிறத பத்தி சொல்லுது. நம்பிக்கை எங்கே இருந்து வருதுன்னு நாம பொதுவா நினைச்சிட்டு இருக்கிற சில தவறான எண்ணங்களை இப்ப நம்ம உடைக்க போறோம். முதல்ல, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால நம்பிக்கை வராது. உண்மையா சொல்லணும்னா, அதிகமா யோசிக்கிறது பல சமயம் சந்தேகத்தையும் பதட்டத்தையும் தான் உருவாக்கும். அடுத்ததா, திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறதாலையும் நம்பிக்கை வராது. பிளான் பண்றது முக்கியம்தான், ஆனா அது செயல்ல இறங்குறத தள்ளி போட்டுக்கிட்டே போச்சுன்னா அதுவே ஒரு தடையா மாறிடும். கடைசியா, சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதாலையும் நம்பிக்கை பிறக்காது. அப்படி ஒரு சரியான நேரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ இந்த நொடி மட்டும்தான் இருக்கு. உண்மை என்னன்னா, நம்பிக்கை செயலுக்கு அப்புறம் தான் வரும், செயலுக்கு முன்னாடி இல்ல. நீங்க ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அதுல கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன வெற்றியும் உங்க தன்னம்பிக்கையை தானா வளர்க்கும். இப்போ நாம இந்த விளக்கத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஆழமான உண்மையா பார்க்க போறோம். வாழ்க்கைங்கிறது நிலையானது இல்ல. அது எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரி. அது ஒருபோதும் ஒரே இடத்துல நிக்காது. நாம விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, மாற்றங்கிறது வாழ்க்கையோட ஒரு நிரந்தரமான தவிர்க்க முடியாத பகுதி. அதனால நாம வளரணும்னா நாமளும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இயக்கம் இல்லாம வளர்ச்சி சாத்தியமே இல்ல. இதுதான் ஐன்ஸ்டீனோட அந்த உருவகத்தோட மையக்கருத்து. இது உங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கிற கடைசி எண்ணம். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாலும், பாதை ரொம்ப நீளமா தெரிஞ்சாலும், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். தொடர்ந்து பெடல் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பாடம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தா, நீங்க இப்போ என்ன ஒரு இலக்க நோக்கி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. முழுமையா இருக்கிறத விட முன்னேறி போறது தான் முக்கியம்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சக்தி வாய்ந்த பாடங்களை கத்துக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட முடிப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கான சமநிலை அமைதியா நிக்கிறதுல இல்ல, தொடர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுல தான் இருக்கு. அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இயங்குங்கள்.